எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இதுல 6th பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு அனலைஸ் பார்க்கலாம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட் இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்தா எனக்கு அப்கமிங் டேஸ்ல கொஸ்டின் வருமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் எதுக்காக இந்த ரிவ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, லெவல் ஆஃப் கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கு, சிலபஸ்ல சொன்னதுதான் வந்து கேட்குறாங்களா இல்ல அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி கேட்குறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற போது நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ அதுக்காக மட்டும்தான் என்ன பண்றேன்னா இந்த ரிவ்யூ வந்து பார்க்குறோம். சரி, கேள்வியை பொறுத்தளவுக்கு மெகஸ்தினிஸ் வாஸ் அ அம்பாஸ்டர் ஆஃப் ஹூம் அப்படின்னு இருக்கு. ஸோ மெகஸ்தினிஸ் எங்க லேர்ன் பண்ணுவோம்னா ஹிஸ்டரி, ஏன்ஷியன் ஹிஸ்டரி. ஏன்ஷியன் ஹிஸ்டரியில மௌரியன் பீரியட்ல தான் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதாவது சந்திரகுப்த மௌரியர். ஸோ சந்திரகுப்த மௌரியோட எம்பையர் அப்ப யாரு வருவானா மெகஸ்தீனிஸ். யாரோட அம்பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா செலக்கஸோட. ஸோ செலக்கஸோட அம்பாஸ்டரா யாரு அப்படின்னு பார்த்தோன்னா மெகஸ்தீனிஸ் மௌரியன் எம்பையருக்கு வருவாரு. வந்து இங்க வந்து என்னன்னா மௌரியன் எம்பையர் பத்தி அவரோட புக்ல இண்டிகால வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே என்னன்னா நம்ம இப்பவும் மௌரியன் எம்பையரை பத்தி லேர்ன் பண்றோம்னா அதுக்கு ஒரு புக் சோர்ஸ் அப்படின்னு கேட்டாவே இந்த இண்டிகா தான். ஸோ அதனால என்னன்னா மெகஸ்தீனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா செலக்கஸ் நிக்கோட்டின் இவரோட அம்பாசிடரா என்னன்னா மெகஸ்தீனிஸ் வந்து உள்ள வந்திருப்பாரு. இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு ஏன்ஷியன் ஹிஸ்டரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்க ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணும்போது இந்த 13 டாபிக்கையும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஒரு வாட்டி போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. இப்ப வரைக்குமே அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வேதிக் ஏஜ்ல கொஸ்டின்ஸ் எடுத்துட்டாங்க. புத்திசத்துல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. மௌரியன் எம்பையர்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டுட்டாங்க. அதே மாதிரி சங்கம் ஏஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. குப்தால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. போஸ்ட் குப்தால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது எதுக்காக சொல்லணும், இந்த டாபிக் எல்லாமே ரிப்பீட் ஆகறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டாபிக்காவது இப்ப டைம் இருந்துச்சுன்னா இந்த டாபிக் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த கேள்வி, எந்த வருஷம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இந்த மாதிரி ஒரு கேள்வி. இது என்னன்னா இந்தியாவில் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா வந்து மேபி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அது முக்கியமா வந்து என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து கேஸ் கமிஷன் கேட்குறாங்களா, இதுக்கு முன்னாடி இதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் பிளான்ட் இருக்கும், தெர்மல் பவர் பிளான்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1956 என்னன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கமிஷன்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்களா, ஜஸ்ட் ஃபேக்சுவலான பாயிண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1956. அடுத்த கேள்வி, பிளானிங் கமிஷனை பத்தி கேட்டிருக்காங்க. பிளானிங் கமிஷன் நம்ம எக்கானமில வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுவும் பர்டிகுலரா சொல்லப்போனா 5-இயர் பிளான். ஸோ 5-இயர் பிளான்ல தான் என்ன பண்ணுவோம்னா அந்த பிளானிங் கமிஷனை பத்தி வந்து லேர்ன் பண்ணுவோம். இதுல என்னன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எம்டிஎஸ்ல என்னன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் பெருசா கேட்க மாட்டாங்க. பட் இது ஒரு நியூ ட்ரெண்ட். ஏன்னா இப்ப எடுகேட்டிவ் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1ல பிளானிங் கமிஷன் வந்து 1952ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல பிளானிங் கமிஷனோட ஹெட் வந்து பிரசிடென்ட் இருக்கு. இது வந்து ரொம்பவே ஈஸியானது. என்னன்னா இந்த ரெண்டாவது நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா பிளானிங் கமிஷனோட ஹெட் யாரா இருப்பனா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இருப்பாங்க. இது நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணி தான் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். மொதல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால வந்து கரெக்டா தெரியல, ஏன்னா அது இயர் வச்சு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் லாஜிக்கா வந்து போகலாம். அதாவது 5-இயர் பிளான் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் எக்கானமில இது எந்த டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5-இயர் பிளான். ரெண்டாவது டாபிக்ல கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல வந்து நல்லா கவனிங்களேன், பிளானிங் கமிஷன் அண்ட் 5-இயர் பிளான். இது எல்லாமே நான் கிளாஸ் எடுத்த ஸ்லைடு தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிளானிங் கமிஷன் பொறுத்தளவுக்கு அதோட சேர்பர்சன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்போம்னா பிளானிங் கமிஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். இதுக்கான சோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணணும், அதன் மூலம் 5-இயர் பிளான் கொண்டு வரணும். இதெல்லாம் எதை வச்சு சோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர். அந்த டைம் ரஷ்யா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதாவது சோவியத் யூனியன், அவங்க தான் இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பிளானிங் பண்ணணும், அதன் மூலம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிளான் பண்ணி அதுல நாடை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு யோசிச்சது வந்து அவங்க தான். ஜோசப் ஸ்டாலின் 1928ல கொண்டு வந்திருப்பாங்க. அதை பேஸா வச்சு இன்ஸ்பயர் பண்ணி நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் வந்து பிளானிங் கமிஷன். ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். சரி, என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான் முதல் 5 ஆண்டு திட்டம் லேர்ன் பண்ணிருப்போம் பாத்தீங்களா,
அதோட வருஷம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போகும். ஆக்சுவலி இது ஒரு ஷார்ட்கட்டே. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் ஃபர்ஸ்ட்ன்னு இருக்கா, ஸோ அதனால அந்த வருஷமும் ஃபர்ஸ்ட்ன்னு முடியும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். 1951ல 51ல தான் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானே தொடங்குறாங்க. அதுக்கு அப்புறம் எப்படி வந்து உங்க அந்த பிளானிங் கமிஷனை போட்டிருக்க முடியும்? பிளானிங் கமிஷன் என்னன்னா நம்ம வந்து என்னன்னா 5 இயர் பிளான்ல பண்ணணும். எப்படி 5 இயர் பிளான ஆர்கனைஸ் பண்றது? அந்த பிளான பத்தி சொல்லுங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். முதல்ல என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5 இயர் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 52 டெஃபினட்டா வராது. ஏன்னா 53ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால என்ன வரும்னா பிளானிங் கமிஷன் எப்ப வந்து கொண்டு வந்திருப்பானா 1950ல 50ல கொண்டு வந்திருப்பாங்க. 1951ல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஆர்டரா வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டுமே வந்து தப்பு. அதனால நன் ஆஃப் த அபோவ். அடுத்து போலாம். அடுத்து புக்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ். யாரோட புக்கு த கிரேட்டஸ்ட் மை ஓன் ஸ்டோரி? எப்போதும் பர்சனாலிட்டி ரிலேட்டடா வந்து என்ன கேட்பாங்கன்னா இந்த புக்ஸ் அண்ட் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ மோஸ்ட்லி என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான யாராவது இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடா இருக்காங்கன்னா அவங்க பத்தி கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கான்னா அதுவும் வேர்ல்ட் லெவல்ல இருந்தாலுமே அதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் மை ஓன் ஸ்டோரி யாரோடதுன்னா முகமது அலி, ஃபேமஸான பாக்ஸர். ஈஸியா உங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். இந்த கொஸ்டின் ஈஸின்னு சொல்லல, பட் முகமது அலி யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதுக்காக சொல்றேன். இப்ப இந்த மைக் டைசன், மேரி கோம் இல்லை இவங்களோட புக்ஸ், அவங்களோட ஓன் ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோபயோகிராஃபி இல்ல அவங்க எழுதின புக்லயே ரொம்ப ஃபேமஸானது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேட்டஸ்ட் மை ஓன் ஸ்டோரி யாரோடதுன்னா முகமது அலியோடது. அடுத்து வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் த நியூ 20 காயின் இஷ்யூட் இன் 2019? 2019ல வந்து நிறைய காயின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புது புது ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் இதை பர்டிகுலரா யூனிக்கா கேட்கறாங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பாலிகான் காயின் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பாலிகான் ஷேப்ல வந்து கொண்டு வரப்பட்டது என்னன்னா 20 காயின். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பண்றாங்கனாவே அதை கொஸ்டினை வந்து பிக் பண்ணலாம். ஸோ அதுல என்னன்னா காயின் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன சொல்றேன்னா எவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்ல ரைட்டா, இந்த 20 காயினோட வெயிட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்ட்ஸ் தான், பட் இந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. 8.54 கிராம்ஸ். இல்லை என்ன அப்படின்னா பை மெட்டாலிக் கம்போசிஷன்ல இருக்கும். அதுல என்னெல்லாம் இருக்குன்னா காப்பர், ஜிங்க் அண்ட் வந்து நிக்கல் இருக்கும். இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8.54. இது வந்து ஈஸி கிடையாது, டஃப்பானதான். பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து இன் விச் இயர் டிட் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெர்ஜ் ஆனது எந்த வருஷம்? இந்த இயரை வச்சு கேட்கும் போதே பிரச்சனை தான். பட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுவும் எம்டிஎஸ்ல ஜிகே பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து இயரை வச்சு விளையாடுவானுங்க. அதன்படி பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா கவனிங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே எஸ்பிஐ கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூரையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். எந்த வருஷம்? 2017 ரைட்டா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2017. அடுத்து விச் இஸ் த செகண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெட்டல் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் ஸ்டீல்? ஸோ நம்ம இரும்பு இருக்கு பார்த்தீங்களா, இரும்பை தாண்டி வேற என்ன நம்ம யூஸ் பண்றோம்னா அலுமினியம் தான் வந்து யூஸ் பண்றோம். செகண்ட் மெட்டல் சொல்றாங்க, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. In which article of Indian Constitution the procedure for the impeachment of the president mentioned? இது வந்து கட்டுரைன்னு வராது, ஆர்டிக்கலுக்கு தமிழ்ல என்ன சரத்து அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டும் மாத்திக்கங்க, சரத்து அப்படின்னு வந்து நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம். சரி, இப்ப என்ன சொல்றாங்க? கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லைன்னா பிரசிடென்ட் ஆர் வந்து வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி ஏரியால இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்டிஎஸ்ல எடுப்பாங்க. போன இதுலலாம் வந்து எமர்ஜென்சிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. போனதுல என்னன்னா எமர்ஜென்சிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா
இப்ப பிரசிடென்ட் பொறுத்தளவுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும்னா, ஆர்டிக்கல் 52ல இருந்து ஆரம்பிச்சு 62 வரைக்கும் யாரை பத்தி பேசுனா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தி பேசும். இது ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருப்போம். பட் எக்ஸாம் ஹால்ல தான் என்ன டவுட் வரும்னா, இந்த ஆர்டிக்கிளா அவன் கேட்கறதுக்கு ஏத்தாப்புல இந்த ஆர்டிக்கல் வரும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அப்ப அதை போக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. ரொம்ப ஃபேமஸான அதாவது பிரசிடென்ட் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கிள ரொம்ப ஃபேமஸானது மட்டும் ஒரு ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇடி பெட் QOI அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம GOIன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து QOI அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பெட் மீன்ஸ் பிரசிடென்ட் 52, 54, 56, 58, 60, 61 இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் பிரசிடென்ட் சம்பந்தப்பட்டது. ரெண்டு ரெண்டா போதா? இது வரைக்கும் ரெண்டு ரெண்டா வரும், அதுக்கப்புறம் ஒண்ணு வரும். என்ன பிரசிடென்ட், அதுக்கு அடுத்து எலெக்ஷன், அடுத்து டேர்மு, அடுத்து குவாலிஃபிகேஷன், அடுத்து ஓத்து, அடுத்து வந்து இம்பீச்மெண்ட். பெட் QOI அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ஸ். எதுக்காக சொல்ல வரணும், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ கம்ப்ளீட்டா அதாவது என்டையர் இதுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். So, பாப்பு பாப்பு ஈட்ஸ் எவ்ரி மேங்கோ டு எண்டர் குவிஸ் காம்படிஷன் ஆஃப் இந்தியா டுடே. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற விட இதை வச்சு கூட என்ன பண்ண முடியும்னா நம்மளால வந்து என்னன்னா எலிமினேட் பண்ணி கொண்டு வர முடியும். பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டா இருக்கு. அதுக்கான வந்து என்டையர் என்னன்னா ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி இருக்கு. அது சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளால என்ன பெட்டு QOI தானே. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இம்பீச்மெண்ட் பத்தி சொல்றான். இம்பீச்மெண்ட் ஐன்னு இருக்கு. இது எத்தனாவது? அதாவது 52, 54, 56, 58, 60, 61. அப்ப 61வது ஆர்டிக்கல் எதை பத்தி பேசும்? இம்பீச்மெண்ட் பேசுன்னு சொல்லி ஆன்சர் எடுக்கலாம். இந்த வழியெல்லாம் எடுக்கணும்னு நான் சொல்லல. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்னன்னா நீங்க ஏதாவது எலிமினேட் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இதனால மிஸ்ஸே ஆயிடாது. அதுக்காக தான் வந்து சொல்றேன். அடுத்து போலாம். இன் கிரிக்கெட் the term popping is used for. கிரிக்கெட்டை ரொம்ப டெப்தா பாக்குறவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினை மேபி ஆன்சர் பண்ணலாம். பட் எல்லாராலும் ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். இது என்ன டாபிக்ல வரும், இது ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதாவது டாபிக் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸ்ட்ராட்டஜிக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கேல ஃபண்டமெண்டலா ஸ்போர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணும். அது என்ன ஃபண்டமெண்டல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம் ரைட்டா. இப்போ கிரிக்கெட் இருக்கு, இல்ல வந்து வாலிபால் இருக்கு, இல்ல வந்து ஹாக்கி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு என்னன்னா டேர்ம்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ ஹாக்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய கப் வந்து இருக்கும். ஸோ அந்த கப்புக்குமே பேர்லாம் இருக்கும். துராந்து கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் கிரிக்கெட்லயுமே நிறைய வந்து டைப் ஆஃப் கப், அதுக்கான பேர் எல்லாமே வரும். இந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன சம்பந்தப்பட்டது லேர்ன் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்ல வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுல கிரிக்கெட்ல நல்லா கவனிங்க. கிரிக்கெட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக்கா தெரியும். பட் இருந்தாலும் என்ன இந்த மாதிரி டெப்தா நம்ம வந்து இதுமே நான் பார்த்திருக்க மாட்டோம். பட் ஒரு எக்ஸாமுக்காக இந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டோம் ரைட்டா. அதுல எங்க இருக்கு பாருங்களேன், பாப்பிங் கிரீஸ் அப்படின்னு இருக்கா. பாப்பிங் கிரீஸ்னா என்னன்னா அந்த பாப்பிங் அப்படின்னு ஒரு டேர்ம் எதில் யூஸ் பண்ணணும்னா கிரீஸோட தான். இதுதான் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் கிரீஸ், ஸ்டம்ப் வந்து இந்த இடத்துல ஸ்டம்ப் இருக்கும், பவுலிங் கிரீஸ் இங்க இருக்கும், பாப்பிங் கிரீஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ பாப்பிங் மீன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. பாப்பிங் ரிலேட்டட் டு என்ன கிரீஸ் ரைட்டா. அதனால என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இந்த மாதிரி டேர்ம் கேட்பாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் என்ன பண்ணிக்கங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து which of the following players generally does not wear a helmet. இதுக்கெல்லாம் வந்து டெப்தா லேர்ன் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க லாஜிக்கலாவே யோசிச்சாவே என்ன பண்ணலாம்னா ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். யாரு போட மாட்டாங்க? 4 ஆப்ஷன் பார்க்கும்போது கிரிக்கெட் வந்து பவுலர் என்ன பண்ண தேவையில்லை, ஹெல்மெட் வந்து போட தேவையில்லை. இது பேசிக் கொஸ்டின்ஸ், ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து எந்த ஓஷன் லக்ஷதீப் ஐலாண்ட்ல இருக்கு? இதுவும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ லக்ஷதீப் ஐலாண்ட்ல இருக்கிறது வந்து என்னன்னா இந்த இதுதான் வந்து லக்ஷதீப் ஐலாண்ட். இங்க இருக்கிற சி வந்து அரேபியன் சி. இது அந்தமான் நிக்கோபார் கேட்டிருந்தா பே ஆஃப் பெங்கால் வரும். ஸோ இன்னும் லக்ஷதீப்னால அரேபியன் சி. அடுத்து இன் விச் ஸ்டேட் இஸ் த மகா மஸ்தபிஷேகம் மகா மஸ்த் ஃபெஸ்டிவல், அதாவது திருவிழா லைட்டா மகா மஸ்த் திருவிழா எந்த ஸ்டேட்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த கொஸ்டின் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபெஸ்டிவல்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப கம்ப்ளீட்டா ஃபெஸ்டிவல் நல்லா கவனிங்க. கர்நாடகாவோட தான் வந்து மகா மஸ்தபிஷேகம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கர்நாடகா. பட் கர்நாடகால இருக்கிற அதர் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலையும் பார்த்துக்கலாம். மேபி எலிமினேட் பண்றதுக்கு என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்பி, பம்பாலம், பட்டடக்கல், அது கல்பூர், உகாதி பண்டிகை, அதே மாதிரி கப்பா, இந்த கௌரி கப்பா அப்படின்னு வந்தாவே வந்து கர்நாடகா தான். அடுத்து வந்து கருகம். இப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? கர்நாடகா தான் வரும். நான் எதுக்கு அகைன் வந்து அதர் ஃபெஸ்டிவலையும் சொல்றேன்னா, நமக்கு வந்து அப்கமிங்ல கேட்கும் போது உங்களால எலிமினேட் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான். இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவுக்கு என்னென்ன டாபிக் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா, வந்து ஃபோக் டான்ஸ். இது வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ஃபோக் டான்ஸ்ல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல். ரெண்டாவது ஃபெஸ்டிவல். மூணாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல். மூணாவது வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. நாலாவதுல பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. சில இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபேர் ரிலேட்டடா எடுக்கிறாங்க. ரைட்டா இந்த மாதிரி கேட்கறாங்க. அடுத்து அஞ்சாவது பார்த்தா புக்ஸ் அண்ட் ஆதர். புக்ஸ் அண்ட் ஆதர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிகளை கேட்கறனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கமிங் டேஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் இது எல்லாமே என்ன பண்ணணும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். அடுத்து மகாத்மா காந்தி 1932ல எந்த மூவ்மெண்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இது என்னன்னா ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்கும். அது தெரிஞ்சா கூட போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இந்த 1930 32 பீரியட் அந்த டைம்ல என்ன போயிட்டு இருக்கும் அப்படின்னு இந்தியால சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும். கிலாஃபட் மூவ்மெண்ட்ல வந்து 1917 அந்த பீரியட்ல வரும் ரைட்டா. அதே குவிட் இந்தியா மூவ்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் 40ல வரும். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அது வரும். கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தான் வந்து 1920ல வரும். அதை வச்சு பார்க்கும்போது என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தான். ஸோ இது எல்லாமே என்னன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருப்போம். அந்த குரோனாலஜி ஆர்டர் தெரிஞ்சா கூட போதும். ஏன்னா வந்து இப்ப காந்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார்ட் பண்றதுல ஃபேமஸான மூவ்மெண்ட் வந்து ஒன்னு நான் கோஆபரேஷன். அடுத்து என்ன இருக்குன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் ரைட்டா. அடுத்து பார்த்தோம்னா குவிட் இந்தியா. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஈவன் அதையுமே கொடுத்துருக்கேன். 30ல என்ன ஆகும்? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கப்புறம் 31 அந்த பீரியட்ல என்னன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னால என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து என்னன்னா அப்போதைக்கு கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஓகே நம்ம மூவ்மெண்ட் பண்ண வேணும்னு சொல்லியிருப்பாரு. பட் அங்க போயிட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இங்கிலாந்துலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒழுங்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு எதுவுமே பெருசா வந்து ரிஃபார்ம் பண்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. அதனால என்ன மறுபடியும் காந்திஜி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதனால தான் ரீஸ்டார்ட் பண்ணுவார். 30லே கொண்டு வந்துருவாரு. மறுபடியும் ரீஸ்டார்ட் வந்து 32ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. அடுத்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம எர்த்த 24 மணி நேரத்துல எவ்வளவு டைம் சுத்தி வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையம் 24 மணி நேரத்தில் பூமியை எத்தனை முறை சுற்றுகிறது? இது ஒரு சின்ன பேசிக்ஸ் தான். அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா கரெக்டா 90 மினிட்ஸ் 90 மினிட்ஸ்ல என்ன பண்ணிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து பூமியை சுத்தி வந்துரும். சுத்தி வரதா வந்து ஆர்பிட். இப்போ 1 ஆர்பிட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுக்கிற டைம் வந்து 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸ வந்து ஹவர்னா 1.5 ஹவர்ஸ். 1 1/2 மணி நேரத்துல கடந்துருது ரைட்டா. அப்ப 24 மணி நேரம் என்ன பண்ணுவேன்? 24 டிவைட் பை 1.5 போட்டோம்னா 16 ஆர்பிட்ஸ் வரும். இப்ப 24 மணி நேரத்துல 16 டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து சுத்தி வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 16 ஆர்பிட் தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் ரேட்டா. ஸோ இந்தியாவோட வந்து ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ அது ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்குங்க. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, இதுல கொஞ்சம் டைம் எடுத்து ஓகே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து ஆகஸ்ட் 2025 வரை இந்த டைம் பீரியட்ல நம்பர் ஆஃப் எலெக்டட் உமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் இந்தியா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஹேவ் ரீச்ட் ஓவர் ஹவு many lakhs. ஆக்சுவலி இது வந்து நியூஸ்ல இருந்தது. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் என்ன இப்ப வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.5 லேக் உமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உள்ள வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் மூலம் அவங்களுக்கான ஒரு பவர் ஹோல்டிங் மாரி, அவங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் மாரி கிடைச்சிருக்கு. அதான் வந்து உமன் பவர் இன் பஞ்சாயத். இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கனால கொஸ்டின்ஸ். இதுல என்னன்னா கரண்ட் அஃபேர். பக்காவான கரண்ட் அஃபேர் ரைட்டா. ஸோ அதுல இருந்து எடுத்திருக்காங்க. இத வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 14.5 தான் வரும். அடுத்து, வேர் இஸ் த கும்பம் மேளா ஆர்கனைஸ்ட் இன் உத்தரகாண்ட்?
உத்தரகாண்ட்ல பர்ட்டிகுலர் பிளேஸ வந்து கேட்டிருக்காங்க. இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. அதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மகா கும்பம் மேளா எத்தன வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்னு கேட்டிருந்தாங்க. 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆக்சுவலி கும்ப மேளால நெறைய டைப் இருக்கு. ஒண்ணு பூர்ண கும்ப மேளா. அது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இது அர்த்த கும்பம் மேளா வந்து 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. மகா கும்ப தான் வந்து 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸஸ் பாருங்களேன். ஹரித்துவார். ஹரித்துவார் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல இருக்கு ரைட்டா? அங்க போற ரிவர் வந்து கங்கா ரிவர். அடுத்து பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜ். அலகாபாத்தோட இப்ப பிரசன்ட் நேம் வந்து பிரயாக்ராஜ். எந்த இடத்துல இருக்குன்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அங்க போற ரிவர் வந்து கங்கா, யமுனா. அடுத்து ட்ரிபக், நாசிக். நாசிக் எங்க இருக்குன்னா, மகாராஷ்டிரால இருக்கு. அங்க போற ரிவர் வந்து கோதாவரி. ஆக்சுவலி அங்க உருவாகும். கோதாவரி உருவாகி இந்த சைடு வந்து வரும். அடுத்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற உஜ்ஜைன். அந்த பிளேஸ்ல வந்து ஷிப்ரா ரிவர். உதயன் மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஷிப்ரா ரிவர். அப்ப என்னன்னா 3 பிளேஸ். ஹரித்வார், பிரயாக் 4 பிளேஸ். ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன் அண்ட் வந்து நாசிக். இந்த 4 பிளேஸ்ல என்ன அப்படின்னா கும்பமேளா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கும்பமேளா ஒன் ஆஃப் த என்னது உலகத்திலேயே அதிக பேர் வந்து என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு ஈவென்ட், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது கும்பமேளான்னு தான் சொல்றாங்க. அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஹரித்வார். அடுத்து எந்த முகல் எம்பரர் ஷலிமார் பாக். ஷாலிமார் பாக் வந்து அதாவது ஒண்ணும் கிடையாது. இது கார்டன் பேட்டர்ன். ஒரு கார்டனோட பேட்டர்ன். ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைனை யாரு வந்து உருவாக்குனா? எந்த எம்பரர் உருவாக்குனா? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நார்மலா ஷாஜகான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷாஜகான் வந்து தாஜ்மஹால கட்டினார் அப்படின்னு தெரியும். பட் அது மட்டும் கட்டல அவரு. அதோட சேர்த்து ரெட் ஃபோர்ட்டும் அவர் தான் கட்டினாரு. ஜமா மஸ்ஜித் அவர் தான் கட்டினாரு. நெறைய இருக்கு. ரெட் ஃபோர்ட், ஜமா மஸ்ஜித், மோதி மஸ்ஜித், ஆக்ரால இருக்கிறது. இது எல்லாமே என்னன்னா இவர் தான் கட்டினாரு. அதோட சேர்த்து இந்த டிசைன், இந்த ஷாலிமார் பாக். ஷாலிமார் பாக்கும் என்னன்னா, இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் கட்டியிருப்பார். ஆக்சுவலி என்னன்னா இந்த முகலோட இது நீங்க டெல்லி போனாலும் இது வந்து இதே மாரி பேட்டர்ன் நீங்க வந்து பார்க்க முடியும். நடுவுல தண்ணி இருக்கும். இந்த சைடுல என்ன நடக்கிறதுக்கான பாதை மாரி இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. இந்த மாரி வந்திருக்கும். இது ஒரு பேட்டர்ன். இந்த டிசைன வந்து யாருன்னா, முகல்ஸ் தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பேட்டர்ன் ரொம்ப அந்த லாகூர்ல இருக்கிறது யாரு கட்டியிருப்பாருன்னா, ஷாஜகான் தான் வந்து கட்டியிருப்பாரு. கொஸ்டின் ஆன்சர் வந்து ஷாஜகான். அடுத்து which one of the following does oxygenated blood travel from the lungs to the left atrium of the heart? எதன் வழியே நல்லா கவனிங்க, நுரையீரல இருந்து இதயத்தின் இடது முனையறைக்கு ஆக்ஸிஜன் நிறைந்த ரத்தம் எத வழியாக செல்கிறதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி பிளட் ரிலேட்டட். இது டாபிக் வந்து பயாலஜி தான். இந்த டாபிக் வந்து பயாலஜி தான். பட் அதுல வந்து என்னன்னா இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டது, இது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதுல என்னன்னா நெறைய வந்து கன்ஃப்யூஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது பல்மனரி வெயினா இல்ல வந்து என்னன்னா ஆர்டரியா இப்படி வந்து டவுட் வரும். இதுக்கு ஒரு சிம்பிள் கிளாரிட்டி மட்டும் வச்சுக்கங்க. அது ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுவாசிக்கும்போது என்ன ஆகும்? உள்ள வந்துனா ஆக்ஸிஜன் உள்ள போகும் ரைட்டா? அப்ப அந்த ஆக்ஸிஜனேட்டட் நல்லா கவனிங்க. ஆக்ஸிஜன் உள்ள போகும். அதோடு வந்து பிளட்ல மிக்ஸ் ஆகி ஆக்ஸிஜனேட்டட் பிளட் எங்க இருந்து? நம்மளோட நல்லா கவனிங்க. நம்மளோட நுரையீரல்ல இருந்து. நம்மளோட நுரையீரல்ல இருந்து ஹார்ட்க்கு போகும். ஹார்ட்க்கு ஃபர்ஸ்ட் எங்க வரும்னா லெஃப்ட் ஆர்டரி தான் வரும். அது எதன் வழியே வரும் அப்படின்னா, பல்மனரி வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க. ஃப்ரம் லங்ஸ்ல இருந்து உள்ள வருது. பல்மனரி வெயின். நார்மலா நார்மலா வெயின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தாவே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும்னு சொல்லுவாங்க. பட் அதுல எக்செப்ஷன் வந்து பல்மனரி வெயின். இப்ப பல்மனரி வெயின் என்ன பண்ணுவோம்? ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேரி பண்ணி வருது. அது வந்து என்ன பண்ணும்? நம்ம பாடிக்கு போறது எல்லாம் ஆட்ட வழியா வந்து நம்ம பாடிக்கு போகும். நம்ம பாடியோட செல் பகுதி எல்லாத்துக்கும் போகும். சரி இப்ப செல்லோட பகுதியில இருந்து, நம்ம உடம்போட பகுதியில இருந்து என்னன்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் வேஸ்டான பொருளா இருக்கும் பார்த்தீங்களா? அது பிளட் தான் கொண்டு வரும். அப்படி பிளட் கொண்டு வந்து நல்லா கவனிங்க. அந்த பிளட் கொண்டு வந்து ஹார்ட்க்கு எங்க வந்து குடுக்கும்னா, எனக்கேவா மூலம் என்ன பண்ணும்? உள்ள கொண்டு வரும். உள்ள கொண்டு வந்து லங்ஸுக்கு எதன் வழியா போகும்னா, பல்மனரி ஆர்டரி. நார்மலா ஆர்டரீஸ் அப்படின்னு வந்தாவே ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பல்மனரி அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாவே, அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்ட வந்து கேரி பண்ணும். இதுல 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க. ஒண்ணு பல்மனரி வெயின். அதோட வேலை வந்து கேட்பாங்க. ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ்ல இருந்து ஹார்ட்க்கு உள்ள கொண்டு போகுது. இது தெரியணும். அதே பல்மனரி ஆர்டரி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்னன்னா, ஹார்ட்ல இருந்து எதுக்குன்னா, லங்ஸ்க்கு வந்து கொண்டு போகும். இத மட்டும் கிளாரிட்டியா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அத வச்சு பார்க்கும்போது என்னன்னா, அவன் ஆக்சிஜனேட்டட் பிளட்ட லங்ஸ்ல இருந்து நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு எது கொண்டு போகும்னா, பல்மனரி வெயின்ஸ் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்.
அடுத்து திமித்தி மேண்டலி எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள்ல அவர் எலிமெண்ட் எதை பேஸா வச்சு அரேஞ்ச் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கு இதுவுமே டவுட் இருக்கு. இந்த டாபிக் வந்து என்னன்னா கெமிஸ்ட்ரி தான். ஸோ கெமிஸ்ட்ரியில் நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்கறது என்ன, சார் பீரியாடிக் டேபிள் வந்து என்னன்னா என்சிஆர்டி புக்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா வராதா, நான் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. பட் பார்த்துக்குங்க, கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பீரியாடிக் டேபிள் என்ன பண்ணா, நீங்க பேசிக்காக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி போயிட்டு என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. இப்ப மாண்டிலியோட பீரியாடிக் டேபிள் அவர் எதை பேஸா வச்சு என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக்னு வார்த்தை இருக்கே அப்படின்னு பார்த்தா அது அட்டாமிக் நம்பர் கிடையாது. மாஸ் அப்படின்றதுனால அது என்ன நம்பர்னா மாஸ் நம்பர். இது வந்து சில சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும், அதனால தான் சொல்லணும். அதாவது அட்டாமிக் மாஸ்னா அது மாஸ் நம்பர் தான் சொல்ல வராங்க. வெறும் அட்டாமிக் இருந்துச்சுன்னா அது அட்டாமிக் நம்பர். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப என்ன வரும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் மாஸ் தான். ஸோ சிமிலரான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் அட்டாமிக் மாஸ் அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒவ்வொரு தனிமத்தையும் ஆர்கனைஸ் பண்ணலாம், வரிசைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு மேண்டலிவ் என்னென்ன பண்ணியிருப்பாரு. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். ஸோ இது எல்லாமே கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன ரா மெட்டீரியல் ப்ராசஸ்ட் இன்டு வேல்யூபிளான ப்ராடக்ட் அண்டர் விச் செக்டர் திஸ் இஸ் ஆக்டிவிட்டி ஃபால் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எக்கானமியோட டாபிக். எக்கானமில பேசிக் அதாவது ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்திய எக்கானமி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல செக்டரா வந்து நம்ம பிரிக்கலாம் ரைட்டா. இந்தியன் எக்கானமி நிறைய செக்டர்ஸ் இருக்கு. அதுல பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. பிரைமரினாவே வந்து என்னன்னா டைரக்டா இடத்துல இருந்து இது பண்றது அக்ரிகல்ச்சர், டெய்ரி, ஃபிஷிங், ஃபாரஸ்ட் இது எல்லாமே பார்ட் ஆஃப் எதுக்குள்ள வரும்னா பிரைமரி செக்டர். செகண்டரி மீன்ஸ் என்ன, உருவான பிரைமரி செக்டரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டா ஃபார்ம் பண்றது. அதுதான் செகண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்ட் ஆஃப் செகண்டரி செக்டர். அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான், அவன் கேட்டது என்னன்னா ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு. அதை என்ன பண்றாங்கன்னா ப்ராசஸ் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் அப்படின்னாவே என்ன பண்றேன்னா மாற்றம் செய்யறாங்க ரைட்டா. அது எங்க தான் பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து ஒரு மிஷினு இண்டஸ்ட்ரியில தான் வந்து பண்ணுவாங்க. அது ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டா மாத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், இப்போ வந்து சப்பாத்தி மாவு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு பாக்கெட் பண்றாங்களா, அதெல்லாம் எங்க நடக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேக்டரியில் நடக்குது ரைட்டா. அப்ப இது எல்லாமே பார்ட் ஆஃப் எதுக்குள்ள வரும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர். அதனால செகண்ட் செக்டர் வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதுதான். இது பேசிக்ஸா அப்படி இருந்தாலும் வந்து அந்த கான்செப்ட் அதையும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து பிளட் வந்து கிளாட் ஆகுறதுக்கு, ஸோ ரத்தம் உறைதலுக்கு எந்த ரத்த அணுக்கள் வந்து தேவைன்னா இது பேசிக்கான இது பிளேட்லெட் தான். ஸோ தட்டணுக்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து தேவையானதா இருக்கும். ஈஸியான கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் டிடெக்டட் ஃப்ரம் ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் டு கால்குலேட் ஜிடிபி ஆக்ட் ஃபேக்டர் காஸ்ட். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சில ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, ஈஸியான கொஸ்டின் தான். எதுக்காக சொல்றேன்னா ஜிடிபி அப்படின்னு இருக்கு. ஸோ ஜிடிபி நம்ம எதுல லேர்ன் பண்ணுவோம், எக்கானமி கான்செப்ட் ரைட்டா. ஸோ ஜிடிபி அப்படின்னா வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது நம்ம இந்தியாவில் ஒரு வருஷத்துல என்னெல்லாம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணமோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. என்ன இருக்கு, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு ஃபேக்டர் காஸ்ட் இருக்கு. இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், இந்த கொஸ்டினை டைரக்டா என்ன பண்ணலாம்னா நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். அதாவது நல்லா கவனிங்க. மார்க்கெட் பிரைஸ் அது பேர்லயே இருக்குல்ல, மார்க்கெட் பிரைஸ் சந்தை விலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் சந்தையில வாங்குறோம்னு வச்சுக்கலாம், அதுல என்ன ஆட் ஆகும்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ், கவர்மெண்ட் போற டாக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வாங்குற மீன்ஸ் என்ன அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணி தான் வந்து வந்திருக்கும். அதே இது ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் மீன்ஸ் வந்து காரணிகள். என்ன காரணிகள்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம், காரை தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் ரா மெட்டீரியல் தேவையோ அதுதான் ஃபேக்டர் காஸ்ட். பட் மார்க்கெட் பிரைஸ் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு ஷோரூம்ல வந்து நிப்பாட்டுவாங்க. அந்த ஷோரூமுக்கான என்ன வாடகை இருக்கும் ரைட்டா. அந்த இடத்துக்கான வந்து என்னன்னா வாடகை இருக்கும், அது கொடுக்கணும். பிளஸ் கார் வந்து இது பண்றதுனால அதுக்கான ஜிஎஸ்டி, கவர்மெண்ட் போடுற வந்து டாக்ஸ் எல்லாமே ஆட் ஆகி ஃபைனலா என்னன்னா அந்த காரோட விலை வந்து வரும். இப்போ ஃபேக்டர் காஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு, ஸோ பொருள் என்ன உற்பத்தி பண்றோமோ தயாரிக்க தேவையானது தான் வந்து ஃபேக்டர் காஸ்ட். இதுல எது ஆட் ஆகுதுன்னா இந்த டாக்ஸ் கான்செப்ட் எதுவுமே வந்து ஆட் ஆகாது. அப்ப என்ன, டாக்ஸ் ஆட் ஆச்சுன்னா அது மார்க்கெட் பிரைஸ், ஆட் ஆகலைன்னா அது ஃபேக்டர் காஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்க, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நல்லா கவனிங்க,
ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணா போதும்? ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ்னா என்ன ஆகும்? ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து ஆட் ஆகும் ரேட்டா. ஸோ அப்போ அந்த இன்டைரக்ட் டாக்ஸை நான் கழிச்சு விட்டேன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன கிடைக்கணும்? ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் வந்து கிடைச்சிரும். அதாவது பொருளை தயாரிக்க தானே ஜிடிபி. நம்ம இந்தியால எல்லா பொருளையும் தயாரிக்கிறது எல்லாத்தையும் கூட்டி அதோட சம்மு தான் என்ன ஜிடிபின்னு சொல்லுவோம். அதோட மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எனக்கு ஃபேக்டர் காஸ்ட் வேணும். மார்க்கெட் பிரைஸ்ல இருக்கிற அந்த இன்டைரக்ட் டாக்ஸை நான் எலிமினேட் பண்ணிட்டா எனக்கு ஃபேக்டர் காஸ்ட் வரப்போகுது. அதை வச்சு பார்க்கும்போது என்ன நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்ததுன்னா சீதா வரும். அடுத்து பாருங்க, டெத் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு many பர்சன்ஸ் பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு இதெல்லாம் பார்த்துக்கணும். பர் என்ன 1000%. ஸோ 1000%க்கு எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோடது. ஸோ அதில் என்ன பண்ணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். அடுத்த கேள்வி, அண்டர் த நியூ சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் 1772 விச் டூ கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றா அப்படின்னாவே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வராது. இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கிடையாது. நம்ம ஸ்டேட் லெவல் நம்மளோட இந்தியா லெவல்ல இருக்குது ரைட்டா. ரெவன்யூ கமர்ஷியல் கோர்ட் அப்படின்னு நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட், சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட் டெஃபினட்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வச்சு பொறுக்கும்போது அது சரி, அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். கிரிமினல் அண்ட் சிவில் கோர்ட் தான் வந்து அந்த 1772 அந்த டைம்ல அதெல்லாமே பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப எல்லாமே என்னன்னா ஐபிசிலா, ஐபிசி, சிஆர்பிசி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க லைட்டா. அதுக்கான பேர் மாத்திட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. லா ரிலேட்டடா வந்து மேபி சரி சாரி லா ரிலேட்டடா மேபி வந்து கேட்கலாம். அதனால தான் சொல்றேன். ஸோ இவ்வளவுதான் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து பார்க்கலாம். கிவ் அப்புக்கு என்ன கேட்குறாங்க? ஆண்டனிம்ஸ் வந்து கேட்குறாங்க. கிவ் அப்னா நம்மளால முடியாத வந்து கிவ் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸ்லானிஸ் பார்த்தோன்னா அபண்டன் வரும். ஹால்ட்டு, சரண்டர் அதெல்லாம். பட் ஆண்டனிம் சொல்வது கிவ் அப்புக்கு கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதா வந்து. ஸோ கீப் அண்ட் கன்டினியூ தான் என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். ஹைஜீன் கரெக்டான ஸ்பெல் வேர்ட் கேட்குறாங்க. ஸோ ஹைஜீன் வந்து கரெக்ட் ஸ்பெல் வேர்ட் பார்த்துக்கலாம். டிஸ்பர்ஸ். ஸோ டிஸ்பர்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் கலக்க கலக்க போடு அப்படின்னு சொல்றது. ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பர்ஸ்னா கலக்கு கலக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன வரும் அப்படின்னா கேதர். கேதர்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கொண்டு வா ஒன்று சேரு அப்படின்னு சொல்றது. ஸோ ஸ்கேட்டர், டிஃப்யூஸ், டிஸ்மிஸ் இது எல்லாமே இதோட தான் சானிம்ஸ் ஆஃப் வந்து டிஸ்பர்ஸ். அடுத்து மை டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிவ்ஸ் இன் லண்டன். சரி ஹோமோஃபோன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஐ saw a டேஸ் இன் த ஃபாரஸ்ட். மை டியர் ஃப்ரெண்ட் ரைட்டா. மை டியர் ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் லண்டன். ஐ saw a deer in the forest. ஹோமோஃபோன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஆத்தர் வச்சுக்கோங்க. அடுத்து டிப்ரெஸ்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான் வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து கஷ்டமான வார்த்தைகள்லாம் வந்து போகல. டிப்ரெஸ்டுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து கேட்குறாங்க. டிப்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேடா இருக்கும், க்ளூமி, சைலண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா சினானிம்ஸ் ஆஃப் டிப்ரெஸ். ஆண்டனிம்ஸ் வரும்போது சியர்ஃபுல். சியர்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா இருக்குது வீணாகும். அடுத்து ஜூப்ளியன். ஜூப்ளியனுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங். ஸோ ஜூப்ளியன் மீன்ஸ் வந்து ஜூப்ளியன் ஆத்து வச்சுக்கோங்க. அடுத்து வாட் இஸ் த பர்சன் பிலீஃப் கால் ஹூ பிலீவ்ஸ் தட் காட் இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர். காட் அண்ட் யூனிவர்சல் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆந்தியஸ்ட். அதாவது தீசிஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? கடவுள் இருக்காங்கன்னு சொல்லி நம்புறது தான் வந்து நம்ம தீசிஸ்ட். ஏத்திஸ்ட் மீன்ஸ் வந்து என்ன? கடவுள் இல்லை என்று நம்புவாங்க. இந்த ஸ்கெப்டிக் மீன்ஸ் வந்து சந்தேகம். ஸ்கெப்டிக் இவங்க வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலான பர்சன் அப்படின்னு கூட சொல்றது. பாந்திஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள், பிரபஞ்சம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு நம்புறவங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாந்திஸ்ட் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். அந்த வார்த்தை இந்த தீஸ்ட், ஏத்திஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஜஸ்ட் ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷனுக்கான ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சில கேட்ட ப்ரையாரிட்டி லிஸ்ட் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ப்ரீவியஸ்ல கேட்டதை வச்சு என்னன்னா ஒரு பிடிஎஃப் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி வந்து இங்கிலீஷுக்கு வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இல்லை வந்து வெக்காபுலர் ரிலேட்டடா பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா சென்ட் பண்றேன். ஸோ அது மூலம் என்ன பண்ணுங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுங்க. பட்
உங்களுக்கு நாளைக்கு தான் எக்ஸாம் இருக்கு, 4 வருஷம் எக்ஸாம் இருக்குன்னா நீங்க பார்க்க வேணாம். ஆல்ரெடி என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ, அதே ஃபாலோ பண்ணிக்கணும். பட் இன்னும் டைம் இருக்கு. 1 வாரத்துக்கு மேல டைம் இருந்துச்சுன்னா, என்ன பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா வெக்காபுலரி பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய வார்த்தை தெரிஞ்சு, அத பார்த்துட்டு போனாவே என்னன்னா, மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுவா வந்துன்னா இங்கிலீஷ் வந்து கிடைச்சது. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் எல்லாமே என்னன்னா, அப்படிதான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ல கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. சப்போஸ் ஏதாவது டாபிக் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, போயிட்டு என்ன பண்ணுங்க, போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் நம்பவே சொல்லியிருக்கேன். டவுட் இருந்தா நீங்க வந்து வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஷிஃப்ட்டோட வந்து கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.